வணக்கம். ஹெல்தியான அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கேபேஜ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 200 கிராம் அவல் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். திக்கவல் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். அவலை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணியை ஒட்ட வடிகட்டாமல் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இதை இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டா அவல் நல்லா கரெக்டாக ஊறி இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்காது, குழக்குழன்னு ஆகிருக்காது, ஊறாமல் நறுக்குன்னு இருக்காது. இதை மூடி வச்சிடுறேன். 2 நிமிஷம் கழித்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்புமாவுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வேர்க்கடலையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உப்புமா மேலே வேர்க்கடலையை போட்டு சாப்பிட்றது பிடிக்கும், கிறிஸ்பாக போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் இதை நான் முதலே வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிக்கிறது உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அப்படி தாளிச்சிக்கோங்க. இது கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டுக்கிறேன். இது ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வெந்துட்டாலும் நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ் போல் நம்ம கொஞ்சம் அரைவேக்காட்டில் வச்சுக்கிட்டாலும் உப்புமாவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3/4 குக் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு தடவை நான் கிண்டி விட்டுறேன். மேலே இருக்கிறது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். அது நல்லா ஊறி வந்துடும். இது வதங்கிடுச்சு. இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எனக்கு 5 நிமிஷம் எடுத்துருக்கு இது நல்லா வதங்கிறதுக்கு. உப்புமாவுக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையானது, அவலுக்கு தேவையானது எல்லாம் மொத்தமாக இப்போயே சேர்த்துக்கிறேன். இதோட அவலையும் இதிலேயே சேர்த்துடலாம். அவல் நல்லா கரெக்டாக ஊறி இருக்குது. இது தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு வடிகட்டினா கொஞ்சம் குழன்னு இருக்கும். அவல் உடஞ்சிடும் கிண்டும் போதே. இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டி விட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கிண்டிக்கலாம். நல்ல பொலன்னு இருக்கும் உப்புமா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு, நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டால் கரெக்டாக வெந்திருக்கும். குறைச்சலாக எடுத்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு. இதை இப்படியே கிண்டி விட்டுட்டு இப்போவே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே விட்டுட்டோம், திருப்பி 2-3 ஹவர்ஸ் கழித்து எடுத்தோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகி போயிருக்கும். அது மாதிரி ட்ரையாக இருந்தால் மறுபடியும் அவலை சூடு பண்ணிவிட்டு லேசாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியை மெல்லமாக தெளித்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு எடுத்துட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொலப்பாக இருக்கும். நான் சும்மா செஞ்சு காட்டுறேன், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை தெளிச்சுட்டு ஸ்டவ்வை இம்மிடியேட்டாக ஹையில் வச்சிடணும். இல்லைனா அவல் நல்லா ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. அவல் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். தண்ணி ஊற்றினோடனே கிண்டிடக்கூடாது. நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரை ஸ்டவ்வை நல்லா ஹையில் வச்சுட்டு அவள் நல்லா தண்ணி இழுத்துட்டதுக்கப்புறமா கிண்டி விட்டால் மறுபடியும் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்துடும். இது ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதோட பட்டாணி இல்லை முளைக்கட்டின பயிர் மாதிரி சேர்த்துக்கிட்டா இது ஒரு ஹோல்சம் மீலாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி. நன்றி.